தங்கச்சி கார்த்திகா பேசும்போது கூட சொன்னாங்க, கருணாநிதியை திட்டுறோம், அண்ணாவை திட்டுறோம், ஸ்டாலினை திட்டுறோம் அப்படின்னு, பெரியாரை திட்டுறோம் அப்படின்னு. டேய், உங்களை திட்டுறதுக்கு தாண்டா நாங்க கட்சியே கட்டியிருக்கோம். நீங்க பண்ணிருக்கக்கூடிய அட்டூழியம் அநியாயங்களை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுவதற்குத்தான் தமிழகத்துல மேடை போட்டு நாம் தமிழர் கட்சிக்காரன் நிக்கிறான். அவ்வளவு அட்டூழியம் அநியாயம் பண்ணிருக்க. ஏன்னா அண்ணாதுரையும் உயிரோட இல்ல, எங்கள் கட்டுமரம் கருணாநிதியும் உயிரோட இல்ல. அதனால முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலினை பார்த்து கேட்கிறான், ஐயா உங்கள் முன்னோர்கள் சொன்னாங்க காங்கிரஸ் கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி வீசுறது தாண்டா எங்கள் உயிர் கொள்கை என்று சொன்னார்கள். அதோடு நிறுத்தல, உயிர் கொள்கை என்பது இடுப்பில் கட்டியிருக்க வேட்டி என்று சொன்னார்கள். நீங்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்களே, வேட்டி இல்லாம அம்மனமா சுத்துறீங்களா? நான் கேட்கிறேன், வேட்டி கட்டிட்டு தானடா சுத்துறீங்க? வேட்டி கட்டிட்டு தானே சுத்துறீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? திருடர்கள். கடற்கரையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஐயா ஈவேரா வந்துட்டு போங்கன்னு எங்க சுத்தானந்த பாரதி, மறைமலை அடிகள் இவங்க எல்லாம் கூப்பிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் முன்வைக்கப்பட்ட முழக்கம் தமிழ்நாடு தமிழருக்கு. அதை போய் திருடுனா பாரு. அங்க இருந்து ஆரம்பிச்சது இவங்க திருடுற வேலை. அங்க இருந்து ஆரம்பிச்சது. திருட ஆரம்பிச்சான். எதையெல்லாம் திருடுனா? தமிழ்நாட்டையே திருடுறான். என்ன சொன்னா தெரியுமில்ல? திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு. படுத்து கொண்டேனும் நான் திராவிட நாடு கேட்பேன். சொன்னது யாரு? அண்ணா. எங்க ஐயா கண்ணதாசன், சுத்த தமிழன். அவன் கேட்டான், ஏண்டா திராவிட நாடு என்ன வெண்ணையில் தொன்னையா? படுத்துக்கிட்டு கேட்குற என்ன? அதுவும் திண்ணையில் படுத்துக்கிட்டு கேட்குறேங்கிற. வெண்ணையில் என்ன தொன்னையா? இல்லை சோத்துக்கு புளி குழம்பா திராவிட நாடை கேட்கறதுக்கு? இல்லை களைச்சு போட்டு விளையாடுறதுக்கு சீட்டு கட்டா? என்ன கேள்வி கேட்டிருக்கான் பாருங்க கவிஞர் கண்ணதாசன். அண்ணாவை கேட்டான், டேய் திண்ணையில படுத்துக்கொண்டு திராவிட நாடு கேட்பதற்கு திராவிட நாடு என்ன வெண்ணையில் தொன்னையில் வெண்ணையா? இல்ல சோத்துக்கு புளிக்குழம்பா? இல்ல களைச்சு போட்டு விளையாட சீட்டு கட்டாடான்னு கேட்டான். ஓடி போய் அண்ணாட்ட சொன்னாங்க, அண்ணா உங்களை அவமானப்படுத்தி விட்டான், உங்களை திட்டி விட்டான். யாரா? கண்ணதாசன். என்னடா திட்டினான்? இப்படிலாம் திட்டான். உடனே அண்ணா சொன்னார், தம்பி தானே திட்டினான், தமிழில் தானே திட்டினான். எப்படி திட்டானா? அது எப்படி சமாளிக்கிறான் பாருங்க. தம்பி தானே திட்டினான், தமிழில் தானே திட்டினான். தமிழ்ல திட்டினா சூடு சொரணை வராதோ? நான் கேட்குறேன், சூடு சொரணை வராதா தமிழ்ல திட்டினா? இவ்வளவு பித்தலாட்டக்காரங்க. அதனால தான் என் தங்கச்சி மேடைக்கு மேடை உங்களெல்லாம் வச்சு கும்முன்னு கும்புற. உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணை இருந்தா திமுக காரர்கள், அண்ணா திமுக காரர்கள் உண்மையாகவே வெக்கமான சூடு சொரணை இருந்தா கட்சியை விட்டு வெளியில வா. எங்களை குறை சொல்லாத. ஏன்னா உங்க வரலாறு அப்படி இருக்குடா. காரி துப்புறது மாதிரி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்கு. இன்னைக்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் கரண்ட் டாபிக். எல்லா சேனல்லையும் சீமானை கைது செய்ய போகிறார்கள் என்று ஒரு டாபிக் ஓடிட்டு இருக்கு. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேய்ச்சல் நில மீட்பு போராட்டத்தில் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு மேய்ச்சல் நிலங்களை நோக்கி செல்வதற்கான ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தார். அதனால் அவர் இன்றைக்கு அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த தங்கும் விடுதியிலேயே காவல்துறையினரை கொண்டு குவித்து அவரை அங்கேயே வெளியே வந்தால் நாங்கள் கைது செய்வோம் அப்படின்னு தடுத்து வைத்திருந்தார்கள். எங்களுடைய கட்சியை சேர்ந்த முக்கியமான பொறுப்பாளர்களை எல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டிலேயே காவல்துறையினரை கொண்டு போய் குவித்து வைத்து தடுத்து வைத்து விட்டார்கள். மேய்ச்சல் நில பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய தம்பி ராஜீவ்காந்தி அவர்களையும் கைது செய்து விட்டார்கள். இவர்களை நாம் என்னவென்று சொல்வது என்று எங்களுக்கு புரியவில்லை. நாங்கள் தத்தி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம், நாங்கள் தற்குறிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் இவர்களை வேற என்னன்னு சொல்றது? ஐநா மன்றம் 2026 ஆண்டை மேய்ச்சல் நில பாதுகாப்பு ஆண்டாக அதனுடைய கருப்பொருளாக தீமா அறிவிச்சிருக்கு. அந்த முட்டாள்கள், ஐநா மன்றத்தில் இருக்கவங்கலாம் முட்டாள், அவனுக்கெல்லாம் அறிவில்லை, அறிவிச்சிருக்கு. மேய்ச்சல் நிலத்தை பாதுகாக்க வேண்டும், மேய்ச்சல் நில மரபை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐநா மன்றத்தில் இருக்கிற அறிவிலிகள் தீம் கொண்டாந்து வச்சிருக்கிறான், கருப்பொருள் வச்சிருக்கிறான்.
ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அறிவாளி இருக்காரு பாருங்க, ஐயா மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். முட்டாள்தனங்களை எல்லாம் அறிவாளித்தனம் என்று இந்த தமிழ்நாட்டில் தமிழர்கள் மத்தியில் பேசி பேசி குழப்பியவர்கள் இந்த திமுக காரர்கள். அண்ணாட்ட சொன்னா, அண்ணா நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களே, உங்க உயிர் கொள்கை என்னன்னு கேட்டாங்க. காங்கிரஸை இந்த நிலப்பரப்பில் இருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி வீசுறதுதான் எங்கள் உயிர் கொள்கை அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டு இருந்தா நாங்க இன்னைக்கு உங்க மேடையில் பேசியிருக்க மாட்டோம். அண்ணா சொன்னாரு, பதவி என்பது தோளில் போடுகிற துண்டு, கொள்கை என்பது இடுப்பில் கட்டுற வேட்டி அப்படின்னாரு. எப்படி? பதவி என்பது தோளில் போடுற துண்டு, அதை நாங்கள் மாத்துவோம், போடாம கூட இருப்போம். ஆனால் உயிர் கொள்கை என்பது இடுப்பில் கட்டுகிற வேட்டி என்று சொன்னது பேரறிஞர் அண்ணா, உங்களுடைய ஆதர்ச புருஷன், திமுகவை நிறுவிய அண்ணா. இந்த திருட்டு எங்க இருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? இந்த தென்னிந்திய நலச்சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த நலச்சங்கத்தை கொஞ்ச நாள் கழிச்சு நீதி கட்சின்னு ஆக்குனாங்க. நீதி கட்சின்னு ஆக்கி அதை அப்படியே ஜமீன்தார்கள் பணக்காரர்கள் மடியில எல்லாம் தவழ்ந்து குழாவி அப்படியே எங்க ஐயா ஈரோடு நாயக்கர்கிட்ட வந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு, அதை சுயமரியாதை இயக்கமா மாத்தினாரு. கொஞ்ச நாள் சுயமரியாதை இயக்கம்னு மாத்தி நான் பார்ப்பனர்களை எதிர்க்கின்றேன், கடவுளை மறுக்கின்றேன் சொல்லி சுத்தி திரிஞ்சவரு கொஞ்ச நாள் கழிச்சு அதை திராவிடர் கழகமா மாத்தினாரு. ஒரு சண்டை வந்துச்சு அவங்களுக்குள்ள. என்னன்னா, ஒரு கல்யாணத்தில் ஒரு சின்ன சண்டை. எங்க தாத்தா ஈவேர் நாயக்கர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, ஒரு பெரிய தப்புன்னு அவங்க நினைக்கல அப்போ. ஆனா திமுக காரங்க அண்ணாவும் அண்ணா பின்னாடி இருந்த அவர் தம்பிகளும் மிகப்பெரிய தவறு என்று சொன்னார்கள். அது என்ன தவறு? ஒரு சின்ன பிள்ளைய 75 வயசு தாத்தா கல்யாணம் பண்ணிட்டாரு, இது அநியாயம், இது அக்கிரமம், இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேவலமா எழுதினா, கேவலமா திட்டினா, கேவலமா புத்தகம் போட்டவன்லாம் அண்ணாவின் தம்பிகள், போட்டவன்லாம் அண்ணாவின் அடிவரடிகள். இன்னைக்கு நாங்க என்னமோ எங்க அண்ணன், டேய் இது பெரியார் மண்ணுலடா, பெரியாரே எங்களுக்கு மண்ணுடான்னு சொன்னதுக்கு இன்னைக்கு குதிக்கிறீங்களே. டே, அந்த காலத்துல அண்ணாவும் கருணாநிதியும் நெடுஞ்செழியனும் பேராசிரியரும் அன்றைக்கு போட்டாங்கடா புத்தகம், சம்பத்தும் பெரியாருக்கு எதிரா. அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்கடா, எவ்வளவு கேவலமானவன் இவ ஈரோடு நாயக்கர் என்பது உங்களுக்கு புரியும். எவ்வளவு மட்டமான புத்தி கொண்டவன் என்பதே உங்களுக்கு தெளிவா தெரியும். அதுக்கப்புறம் நீங்க சீமான் ஒண்ணுமே சொல்லலைன்னு நீங்க நினைச்சிருவீங்க. அப்ப அன்னைக்கு வந்துச்சு. அப்ப சொன்னாங்க திராவிடர் கழகம்னு ஆரம்பிச்சுட்டு எங்கள் ஐயா சொன்னாரு, திராவிட நாடு அப்படின்னு சொன்னார். உடனே அதை ஆந்திராக்காரன் ஏத்துக்கல. பெரியார் சொன்ன அந்த திராவிட நாடு கோரிக்கையை ஆந்திராக்காரன் ஏற்கல, செருப்பை கழட்டி அடிச்சுட்டாங்க கன்னடக்காரன். இப்போ கூட எங்கள் சீதாராமையா சொல்கிறாரு, எவனாவது எங்களை திராவிடன்னு சொன்னேன்னா செருப்பு பிஞ்சு போயிரும்னு. ஏய், நான் சொல்லலை, சீதாராமையா கர்நாடகாவின் முதலமைச்சர் சொல்கிறாரு, எங்களை கன்னடர்களை எவனாவது திராவிடன் என்று சொன்னால் செருப்பு பிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறவன் கன்னடத்தின் முதலமைச்சர் சொல்கிறான்டா. அன்னைக்கே பெரியார் காலத்தில் எல்லாம் எவனுமே ஏற்றுக்கல. நம்மால் குட்டிக்காரன் அடித்து டக்குன்னு என்ன செஞ்சான், தமிழர்கள் எங்கள் முன்னோர்கள், அதாவது சொல்கிறான், ரெட்டமலை சீனிவாசன் பறையன் அப்படின்னு சொல்லி ஒரு இதழ் நடத்துகிறாரு. அந்த இதழில் அப்படி ஒரு ரவுண்டாக ஒரு சின்னம் போட்டிருப்பாங்க, அதில் தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு இருக்கு. இணையதளங்கள்லாம் இருக்கு பாருங்க. எப்போ இவங்க தென்னிந்திய நலச்சங்கம்னு ஆரம்பித்த காலத்திலேயே என் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசன் பறையன் என்கின்ற அந்த இதழின் இலச்சில் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு வச்சிருந்தான். அதை போய் திருடுறான்டா, அதை போய் திருடுறான். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டையே திருடுறான். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் திருட்டு திராவிடம்னு சொல்கிறோம். அன்னைக்கு ஆரம்பித்த அந்த திருட்டு எல்லாத்தையும் உலக அறிஞர்களுடைய தத்துவத்தெல்லாம் எடுத்து கீழே தந்தை பெரியார்னு போட்டுருவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், தமிழ்நாட்டில் பிறந்து தமிழச்சி மார்பில் பால் குடித்த எவனும் திராவிடம் கிடையாது. நல்லா யோசி. அங்க இருக்கிறவன்லாம் திராவிடம் என்று சொல்லுகிற கட்சியில் இருக்கிறவன்லாம் என் மாமா மச்சான் தான், என் சித்தப்பன் பெரியப்பன் தான், என் சின்னம்மா என் அத்தை மாதிரி தான். அந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இவங்களுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? அங்க இருப்பவன்லாம் என் குருதி உறவு, என் ரத்தம். நீ எல்லாம் யோசிச்சு பாரு.
150 ரூபாய்க்கு வேட்டி வாங்கிட்டோம்னு சிந்திக்காத. 150 ரூபாய்க்கு வேட்டி வாங்கிட்டேனே, அண்ணா திமுக வேட்டி, திமுக வேட்டி, இந்த வேட்டியை நான் என்ன பண்றதுன்னு யோசிக்காத. நடு ரோட்ல அவுத்து போட்டு நெருப்பு வச்சு கொளுத்துறா. இந்த ஜென்மத்தில் உனக்கு வந்து விமோசனம் கிடைக்கும். நீ திராவிடனா சாகாத. அது அசிங்கம், அது கேவலம், அது இழிவு. தமிழனா சாவுடா. தமிழச்சி மாறல பால் குடிச்ச நீ தமிழனா சாவு. அன்னைக்கு பெரியார் திருட கத்து கொடுத்தான். வந்தானுங்க. அண்ணா சொன்னாரு பொய் சொல்லுவான். அண்ணா வந்து படித்தவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க பாரு. டபுள் எம்ஏ அம்மா அண்ணா பொய் சொல்லுவா. இந்த மக்களை பார்த்து சொன்னான், அன்னைக்கு இந்த மக்கள் வறுமையின் பிடியில் இருந்தார்கள். வறுமையின் பிடியில் பஞ்சத்தில் இருந்த மக்களை பார்த்து பேரறிஞர் அண்ணா டபுள் எம்ஏ படிச்ச அண்ணா சொன்னார். என்ன சொன்னாரு? 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி தரண்டா அண்ணா. எவ்வளவு பித்தலாட்டக்காரங்க இவங்க. இன்னைக்கு 517 உத்தரவுகள், அதாவது உறுதிமொழி கொடுத்துட்டு ஒன்ன கூட நிறைவேற்றலன்னு நீங்க பதறி நிக்கிறீங்களே. தட்டுங்கள் கேட்க கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் கேட்டா எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு சொல்றீங்க. அதெல்லாம் இவங்க எங்க இருந்து கத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட முன்னோர்கிட்ட இருந்து கத்துட்டு வந்தாங்க. யார்கிட்ட இருந்து? அறிஞர் அண்ணா கிட்ட. மக்களே, வறுமையில் கிடக்கிற என் தமிழ் மக்களே, நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க. 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி தர்றேன். ஒருவேளை நான் கொடுக்கல அப்படின்னு சொன்னா முச்சந்தில நிறுத்தி சவுக்கால ஆடிடான்னா. சொன்னவன் யாரு? டபுள் எம்ஏ படித்தவன். யாரு? பேரறிஞர் அண்ணா. இதை மக்கள் நம்பிட்டாங்க. வறுமையில் கிடக்கிற மக்கள் என் மக்கள், படித்தவன் பொய் சொல்ல மாட்டான்னு நினைக்கிற மக்கள். அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு அண்ணா வந்தார். ஆட்சியில் அமர்ந்தார். 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. ஐயா 1 ரூபாயை எடுத்துக்கிட்டு கடையா போய் நிக்கிறான் எங்க ஆளுங்க. 3 படி அரிசி குடுறான்னு சொல்லி என் தமிழ் சமூகம் கையேந்து நின்றது. அன்றைக்கு நாத்திகம் ராமசாமின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் கேள்வி கேட்டான். என்ன கேட்டான்? அண்ணா, நீ படிச்சவன், உன் பேச்ச நம்பி இந்த மக்கள் வாக்களித்தார்கள். 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கல. சவுக்கு ரெடியா இருக்கு. எப்ப சட்டையை கழட்டிட்டு முச்சந்திக்கு வர்றேன்னு கேட்டான். அதுக்கு அண்ணா சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். உடனே நம்மளும் கத்துனாங்க, ஐயோ அண்ணா அறிவாளியாக பேசிவிட்டார், அண்ணா பேரறிஞர், அண்ணா வாழ்க. ஏண்டா, எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்றான், எப்படி இந்த மக்களை பட்ட பகல்ல ஏமாத்துறான். இது வந்து அறிவாளித்தனமாடா? இது அறிஞர் பேசுற பேச்சாடா? படிக்கிறவன் பேச்சா? நான் கேட்கிறேன். இந்த திருட்டு திராவிடன் அங்க இருந்து ஆரம்பிச்சாங்க. எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க? அங்க இருந்து ஆரம்பிச்சான் எங்க ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அண்ணாவை எப்படியெல்லாம் திருட்டுத்தனத்தில எல்லாம் பின்பற்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், கலைஞர் கருணாநிதியை திருட்டுத்தனத்தில எல்லாம் பின்பற்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். வடக்கனை பத்தி அண்ணா சொன்னார். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. வடவர்கள் நல்லவர்களும் அல்ல, அவர்கள் நம்மவர்களும் அல்ல. சொன்னது யாரு? அவங்க பிதாமகன அண்ணா சொன்னார். வடவர்கள் நல்லவர்களும் அல்ல, அவர்கள் நம்மவர்களும் அல்ல அப்படின்னாரு. எங்கள் ஐயா கட்டுமரம் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? கள்ளக்குடின்னு ஒரு ஊர், அங்கே டால்மியாபுரம்னு ஒரு வடநாட்டுக்காரன் பேரு டால்மியான்னு ஒருத்தன், அவன் பேரை வச்சுட்டாங்க அந்த ஊருக்கு டால்மியாபுரம்னு. உடனே குதித்து எழுந்தார், கொந்தளித்தார். யாரு? எங்கள் ஐயா கட்டுமரம் கலைஞர் கொந்தளித்து போனாரு. போய் தேடினார். என்னது? எந்த டிராக்லடா ட்ரெயின் வராதுன்னு டிராக்கை தேடினாரு. தனியா போய் தேடி கண்டுபிடிச்சிட்டாரு ஒரு டிராக்கை. இந்த டிராக்ல தாண்டா படுக்கணும்னு முடிவு பண்ணி அந்த டிராக்ல கொண்டு போய் தலையை வச்சு படுத்தான். கள்ளக்குடி கொண்ட கலைஞர் கருணாநிதி அப்படின்ட்டாங்க நம்ம ஆளுவ. அதாவது ட்ரெயின் வராத டிராக்ல போய் தலையை வச்சு படுத்தவன். இதெல்லாம் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரியாது போல இருக்கு. தெரியாம இல்ல, என் தங்கச்சி சொன்ன மாதிரி அது தெரிஞ்சிச்சுன்னு நெஞ்சில நினைச்சாவே தீகார் செல உறுதி, ஈடி ரைடு உறுதி. அதனாலதான் வடவர்களை பிஜேபி காரன் கொண்டு வரான். 1.5 லட்சம் பேர், சாரி 1.5 கோடி பேர் வடவன் இருக்கிறான். அவனையெல்லாம் தேர்தலில் ஓட்டு போடுகிற தகுதி கொடுத்த தமிழ்நாட்டுக்குள்ள
இந்திக்காரனை கொண்டு வரான். இந்தியை கொண்டு வந்தால் தானே நீ மறுப்ப, எதிர்ப்ப. இந்தியை கொண்டு வந்தால் தானே நீ அடிப்ப. நாங்கள் இந்திக்காரர்கள் வந்து உங்களையெல்லாம் திருப்பி அடிக்கிறோம்டாங்கிறான். யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த திமுக அந்த இந்திக்காரர்களை நாங்கள் ஏற்க மாட்டோம், அவர்கள் வாக்களிப்பதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஒரு பக்கம் இந்த பக்கம் எல்லாம் பெரும் பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிச்சிட்டு சாவுறான். இந்த பக்கம் ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் மிகப்பெரிய ஊழல், லஞ்சம், லாவணியம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். ஆனால் மக்கள் அமைதியாக பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கான். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு தான். 2 அரசியல் தான் அவங்களுக்கு தெரியும். ஒன்று பழிவாங்கும் அரசியல், இன்னொன்று பரம்பரை அரசியல். அது என்னடா பழிவாங்கும் அரசியல், அது என்ன பரம்பரை அரசியல்? நாங்கள்லாம் பரம்பரையா திமுக தாங்க. ஏங்க அவங்க பண்றதெல்லாம் தப்பு தாங்க, அயோக்கியத்தனம் தாங்க, செருப்பகல்ட்டி அடிக்கணுங்க அவங்கள. ஆனா நான் என்னங்க பண்றது, பரம்பரையா நாங்க அண்ணா திமுக, பரம்பரையா நாங்க திமுக அப்படின்னு சொல்லி கட்டி இருக்கிற வேட்டியை இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படி நெஞ்ச நிமித்தி நடப்பார். அண்ணா திமுக திமுகன்னு இவங்க ஒரு கும்பல். நியாயம், நேர்மை, நியாயமெல்லாம் தெரியாது. என்ன தெரியும்? பரம்பரையா நான் அண்ணா திமுகன்னு தான் தெரியும். இன்னொரு கூட்டம் தமிழ்நாட்டிலே, இன்னொரு கூட்டம் இருக்கு, ஓட்டு போடுற கூட்டம். அந்த கூட்டம் என்ன தெரியுமா செய்ய? இவ்வளவு அட்டூழியமா பண்ற, நீ இவ்வளவு அநியாயமா பண்ற, உனக்கு வைக்கிறேன் ஆப்புன்னு சொல்லி என்ன செய்வான்? பழி வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பான். எப்ப தேர்தல் வரட்டும்டான்னு காத்துக்கிட்டு இருப்பான். எப்படி பழி வாங்குவான் தெரியுமா? போன தடவை திமுகவுக்கு போட்டு ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு நீ நல்லது செய்யல, இந்த தடவை அண்ணா திமுகவுக்கு போடுறேன்னு அண்ணா திமுகவுக்கு போடுவான். விளங்குமா தமிழ்நாடு? விளங்குமா தமிழ்நாடு? யோசிச்சு பாருங்க. அண்ணா திமுக தவறு செய்ததென்று திமுகவுக்கு நீ ஓட்டு போட்ட, திமுக தவறு செஞ்சதுன்னு அடுத்து நீ அண்ணா திமுகவுக்கும் ஓட்டு போட்ட அப்படின்னு சொன்னா நீ இந்த நிலப்பரப்பில் வாழ தகுதியற்றவனா போயிடுவேன். உன் வீடு பூந்து வடநாட்டுக்காரன் உன் பிள்ளையை தூக்கி செல்லுவான். போலீஸ் கூட தட்டி கேட்காது. ஏன்னா அவன் 1000 பேர் சேர்ந்து போலீஸையும் எதிர்த்து அடிக்கிறான். வெறி கொண்டவர்கள், குற்ற சமூகம். வடநாட்டில இருந்து வந்திருக்கவன்லாம் குற்ற சமூகம். உங்களுக்கு தெரியாது அவங்கள பத்தி? மிக மோசமான கிரிமினல்ஸ். அவன் தான் இங்க வந்திருக்கிறான். அதனால திமுக அவர்களை தடுத்து நிறுத்திவிடும் என்று சொல்லி ஜனவரி மாதம் வரட்டும் இருக்கோம். பிப்ரவரி மாதம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை வாக்காளர் பட்டியலிருந்து தூக்கட்டும்டா. அதுக்கப்புறம் பாரு உன் எஸ்ஐஆர் என்ன ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் நீ பாரு, எங்களுக்கு தெரியும். நீ எங்களை குறி வச்சு தாக்குவ, எங்களுக்கு தெரியும். நேற்று கூட எங்க அண்ணன் சொல்றாரு, தம்பி விஜய் கூட மேடையில் 10 ரூபான்னாரு. ஆனால் அந்த சாராய கடையை நான் வந்தால் ஒழிப்பேன்னு சொல்லலை, டாஸ்மார்க் கடையை நான் வந்தால் ஒழிப்பேன்னு சொல்லலை. எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, என் தம்பி கூட அதை சொல்லலை. நான் சொல்கிறேன், நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் டாஸ்மார்க் கடையை மூடுவேன். என் தமிழ் பெண் பிள்ளைகளுடைய தாலியை நான் பாதுகாப்பேன். சொல்றது யாரு? என் அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து சொல்றாரு. அதனால நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம், இன்னைக்கு வந்து இந்தியாவில் 2 பேரை பெண்கள் பூஜை அறை இருக்கு பாரு, அந்த பூஜை அறையில் வச்சு நீங்கள் கும்பிடணும். பெண்கள் அந்த 2 பேரை கும்பிடணும். ஒருத்தர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய சட்ட உரிமைகள் அனைத்தையும் பெற்று கொடுத்தவன் புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் இந்து திருமண சட்டத்தை அந்த அமெண்ட்மெண்டை கொண்டு வந்த போது அங்க இருந்த ஆதிக்க சாதியினர்லாம் கடுமையா எதிர்த்ததும் தான் வகித்து வந்த அமைச்சர் பதவியை தூக்கி மூஞ்சில வீசிட்டு போனான்டா புரட்சியாளர். அதுக்கப்புறம் இவங்க இவ்வளோ பெரிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தினான். இன்னைக்கு சட்ட ரீதியாக உனக்கு சொத்தில் பாதி பங்கு இருக்குன்னு சொல்றான்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்தது. அவரை சாதி தலைவரை பார்க்காத, பெண்கள் கடவுளாக பாருங்க. நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய அத்தனை உரிமையையும் பெற்றுக் கொடுத்தவன் புரட்சியாளர் அம்பேத்கர். அதே மாதிரி இந்த நிலப்பரப்பில் பெண் பிள்ளைகள்
எல்லா துன்ப பூட்டுக்கும் ஆட்சி அதிகாரம்தான் அதற்கான சாவி அப்படின்னு சொன்னா, அந்த அதிகாரத்துக்கு ஆண்கள் மட்டும் வந்தா போதுமா? பெண்கள் சரிக்கு சமமா வரணுமா இல்லையா? வரணும்னு சொல்லி இந்திய நிலப்பரப்பில் பெண்ணுக்கு தேர்தல் களத்தில் சரிபாதி பங்கு கொடுத்தவ என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான். தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு இன்னைக்கு போய் சேரல, பெண்களுக்கு போய் சேரல. பெண்களை எப்படி வச்சிருக்காங்கன்னா, திமுக காரன் இந்த சட்டசபையில் போய் பாரு, எங்கேயாவது மூளையில் ஒரு பொண்ணு பயந்துக்கிட்டு உக்காந்துருக்கும். அது யாரா இருக்கும்? ஏதாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பொண்ணாக தான் இருக்கும். அப்படியே பயந்து போய் உக்காந்துருக்கும். ஆனால் நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரட்டும்டா, அதே சட்டசபைக்கு வந்து பாடுறா, சரிக்கு பாதி என் அக்காலும் தங்கச்சியும் அங்க உக்காந்துருப்பாடா. அந்த அதிகாரத்தை, அந்த உரிமையை இந்த நிலப்பரப்பில் கொடுத்தவன் யாரு? என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான்.